வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி டிப்ளமோ ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதக்கூடிய ரேடியோ சூப்பர்வைசர் கோட் வந்து 447. ஓகேங்களா, அதோட ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு பார்க்க போகிறோம். இது யூனிட் 2 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுலேருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, இது யார் எழுதுவாங்க அப்படின்னா ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. டிப்ளமோ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பிஇ இசிஇ படிச்சிருக்கணும். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த யூனிட் 2ல் வந்து டிசி சர்க்யூட்ஸ் அண்டு நெட்வொர்க் தேரம் அப்படின்னு இருக்கும். அந்த டிசி சர்க்யூட் நெட்வொர்க் தேரத்தில் ஃபஸ்ட்டு டைட்டிலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும் V = IR. அதை நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி போட்டு I = V/Rன்னு சொல்லுவோம், R = V/I அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், பவர் ஃபார்முலாவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். பவரோட ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலா இருக்கும், நம்ம காலேஜ் படிக்கலையே படிச்சிருப்போம். பவர் = வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு, அப்புறம் I² R, அப்புறம் V² R. ஓகேங்களா, இது பவரோட ஃபார்முலா. இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லாவில் 2 லா இருக்குது. ஒன்று கிர்ச்சாஃப் கரண்ட் லா, இன்னொன்று வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. ஓகேங்களா, கிர்ச்சாஃப் கரண்ட் லாவை பொறுத்த வரையும் ஒரு நோடு வச்சு அதில் இன்கமிங் கரண்ட் = அவுட் கோயிங் கரண்ட், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வோல்டேஜை பொறுத்தவரை ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டில் நம்ம கொடுக்குற இந்த சப்ளை வோல்டேஜ் அங்கே பாஸ் ஆகிற வோல்டேஜ், அதாவது இங்கே பாஸ் ஆகும்ல கரண்ட், இங்கே ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதை வந்து என்ன நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னா I அப்படின்னு வச்சுருவோம். இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும் I அப்படின்னு வந்துடும். ஸோ R1 R2, ஸோ 2 ரெசிஸ்டர் இருக்கும். இந்த 2 ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப்பை கண்டுபிடிச்சி நான் கூட்டினா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது தெவினின்ஸ் தேரம். அடுத்த டைட்டில் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா தெவினின்ஸ் தேரம். தெவினின்ஸ் தேரத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு V தெவினின் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், சீரியஸ் வித் R தெவினின் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லோடுக்கு RL. ஓகேங்களா, இதுதான் தெவினின்ஸ் தேரியத்தோட டயக்ராம். ஈக்குவலன்ட் சர்க்யூட் இந்த மாதிரி தான் வரையணும். V தெவினின் R தெவினின், இந்த லோட் ரெசிஸ்டர். ஸோ லோடு கரண்டோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. லோடு கரண்டோட ஃபார்முலா கேட்பாங்க. IL = V தெவினின் / R தெவினின் + RL. ஓகேங்களா, V தெவினின் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அக்ராஸ் லோடு டெர்மினல். R தெவினினுக்கு வந்து என்னது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் இண்டிபெண்டன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ். நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கும்போது இண்டிபெண்டன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ், டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷனில் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, இது எந்தெந்த நெட்வொர்க்கு வரும் அப்படின்னா லீனியர் பைலேட்ரல் டிசி நெட்வொர்க். ஒவ்வொரு லைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லைன்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் வர அதிகமான சான்ஸ் இருக்குது. அடுத்தது சூப்பர் பொசிஷன் தேரம். ஓகேங்களா, சூப்பர் பொசிஷன் தேரத்தை அதுவும் என்னது அப்படின்னா லீனியர் பைலேட்ரல். ஓகேங்களா, அப்புறம் மல்டிபிள் இண்டிபெண்ட் சோர்ஸ், கரண்ட் த்ரோ எனி element, algebraic sum of the current produced by independent source acting along with all the other independent source replaced by internal impedance replaced by இந்த வார்த்தை வரும், பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். வோல்டேஜ் சோர்ஸ் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட்டர், கரண்ட் சோர்ஸ் அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட்டர் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரம். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரத்தோட கண்டிஷன் என்ன அப்படின்னா லோடு ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா V தெவினினுக்கு ஈக்குவலாக இருக்கும். மேக்ஸிமம் பவர் உங்களுக்கு என்ன ஃபார்முலா, Pmax = V தெவினின் ஸ்கொயர் / 4 R தெவினின். எஃபிஷியன்சி ஆஃப் தி Pmax எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50% இருக்கும். 50% இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏசி சர்க்யூட் அண்டு ரெசனன்ஸ். ஸோ ஏசி சர்க்யூட்ஸில் பேசிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஏசி சர்க்யூட்டோட பேசிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட் குவான்டிட்டிஸ் வேரிஸ் சைனுசாய்டலி வித் டைம். ஓகேங்களா, ஒரு ஏசி சிக்னலில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். V of t
ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி ப்ளஸ் பை. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த ஏசி சர்க்யூட்ஸில் இந்த ஃபார்முலாலேருந்து எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஃபார்முலாவிலேருந்து கேள்வி வரும். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி வரும். இந்த ஃபார்முலாவை மனப்பாடமாக பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னான்னு சொல்லுவாங்கன்னா விஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். Vm டிவைட் பை √2. இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.707 Vm. நெக்ஸ்ட்டு வந்து ஆவரேஜ் வேல்யூ வி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். 2 Vm டிவைட் பை பை. இதோட வேல்யூ என்ன வரும்னா 0.637 Vm. அடுத்து ஃபார்ம் ஃபேக்டர் KF ஆர்எம்எஸ் டிவைட் பை, அதாவது விஆர்எம்எஸ் டிவைட் பை வி ஆவரேஜ். இதோட வேல்யூ வந்து 1.11. ஸோ கண்டினியூஸாக அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் தெரியும். இதிலிருந்து ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸாமில் கேள்வி வரும். ஸோ இந்த டேபிளேஷனை பார்த்துட்டு போயிருங்க கண்டிப்பாக. அடுத்தது பீக் ஃபேக்டர் KP இஸ் ஈக்குவல் டு Vm டிவைட் பை VRMS. இதோட வேல்யூ வந்து 1.414. நெக்ஸ்ட்டு இம்பிடன்ஸ் RLC சீரியஸ் Z இஸ் ஈக்குவல் டு ரூட். இது ஃபுல் ரூட்டுமா, ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். XLோட வேல்யூ 2πfL அண்ட் XC இஸ் ஈக்குவல் டு 2π2fC. ஸோ ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிடிஎஃப்பில் இருக்க எல்லா ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னா காஸ் பை ஈக்குவல் டு R டிவைட் பை Z. ரியல் பவர் டிவைட் பை ஆப்பரண்ட் பவர். ரியல் பவர் டிவைட் பை ஆப்பரண்ட் பவரை நம்ம என்ன பண்ணான்னு சொல்லலாம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பவர் ஈக்குவேஷன். பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். VI ஆக்டிவாக இருந்தால் VI காஸ் பை, ரியாக்டிவாக இருந்ததுன்னா VI சைன் பை. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வரும். அடுத்தது சீரியஸ் ரெசனன்ஸ். ஏசி சீரியஸ் ரெசனன்ஸ். ஏசி சீரியஸ் ரெசனன்ஸை பொறுத்த வரையும் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. த ரெசனன்ஸ் அக்கர் RLC சர்க்யூட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரியாக்டன்ஸ் ஃப்ரீக்வன்சி FR 1/2π√LC. அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர் Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் எத்தனை ஃபார்முலா இருக்குது, 1 2 3 எல்லாம் ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் கண்டிப்பாக வரும், சம்முலையும் கேட்பாங்க. அடுத்தது பேண்டு வித்து FR டிவைட் பை Q. FR டிவைட் பை Q. ஓகேங்களா, அதோட ஃபார்முலா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா EMF ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். ஸோ E1 ஈக்குவல் டு 4.44 FN1 πm. ஓகேங்களா, அதே மாதிரி E2வும் அதே தான் வரும். இந்த இடத்துல N2 வரும். E அப்படின்றது வோல்டேஜை குறிக்கும், N வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறிக்கும். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ, அதை K அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் எத்தனை ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 4 ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எஃபிஷியன்சியில் நார்மலாக அவுட்புட் டிவைட் பை இன்புட் அதே தான் இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. அவுட்புட் டிவைட் பை அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதை தான் இன்புட்டாக வந்துடும். ஸோ அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ் தான் உங்களுக்கு இன்புட்டாக வரும். கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வீடியோவில் இருக்கிறத அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அடுத்தது சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸ் சப்ளை. ஸோ சிங்கிள் ஃபேஸில் வந்து 2 ஒயர் இருக்கும், இங்கே 3 இல்லைன்னா 4 ஒயர் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இங்கே வந்து வோல்டேஜ் வந்து 230 வந்து ஸ்டாண்டர்டு. இங்கே லைன் வோல்டேஜ் 415 ஸ்டாண்டர்டு. இங்கே வந்து பவர் ஃப்ளோ வந்து பல்சேட்டிங். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம். இது வந்து டொமஸ்டிக் லைட் லோட்ஸ். எங்கே யூஸ் பண்ணுவோன்னா டொமஸ்டிக் லைட்ஸ் லோட்ஸ். இது வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோன்னா நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜஸ்ஸு இது மாதிரி வீட்டுக்கு வர எல்லாமே முக்கால்வாசி
3 phase சப்ளையாக தான் இருக்கும், உங்களுக்கு நார்மலாக தெரியும், பார்த்துக்கோங்க. இதோட ஃபார்முலாவையும் பார்த்துக்கோங்க. 3 phase-ஓட ஃபார்முலா கனெக்ஷன் ஸ்டாருக்கு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கணும், டெல்டாக்கு இந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸ்டார் கனெக்ஷனில் VL, டெல்டாவில் IL. ஓகேங்களா. ஸோ இங்கே Vன்னா இந்த இடத்துலையும் V வரும், ஐனா இந்த இடத்துலையும் I வரும். ஸோ லோடு வோல்டேஜ், லோடு கரண்ட்டு, ஃபேஸ் வோல்டேஜ், ஃபேஸ் கரண்ட்டு. ஸோ இந்த பார்த்துக்கோங்க. ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா ஃபார்முலா இருக்கும், 4 பேஜஸ் தான், 4 பேஜஸ்லேயே நிறையா ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜென்ரேட்டரு, மோட்டார். ஜென்ரேட்டர் உங்களுக்கு என்ன, மெக்கானிக்கல் எனர்ஜி டு DC எலக்ட்ரிக்கல் பவர் பேஸ்ட் ஆன் ஃபாரடேஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. DC ஜென்ரேட்டரில் என்ன பிரின்சிபல், ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இங்கே DC மோட்டாரில் பேஸ்டு ஆன் லாரன்ஸ் ஃபோர்ஸ், பேஸ்ட் ஆன் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதோட EMF ஈக்குவேஷன் நம்ம பார்த்துக்கணும். EG = P/Zn / 60A. ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கேட்பாங்க, இல்லை சம்மா வந்து மாட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. மோட்டாருக்கும் இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. இது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஜென்ரேட்டருக்குரிய ஃபார்முலா, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே மோட்டாருக்குரிய ஃபார்முலா. அடுத்தது இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இண்டக்ஷன் மோட்டார் பற்றி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இண்டக்ஷன் மோட்டார் சிங்கர்னஸ் ஸ்பீடு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். NS = 120F. அப்புறம் ஸ்லிப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்கர்னஸ் ஸ்பீட் அண்டு ரோட்டார் ஸ்பீடு. ஓகேங்களா. ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரோட்டார் ஃப்ரீக்வன்சி F/S. ஓகேங்களா. அடுத்தது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கும், 3 phase இண்டக்ஷன் மோட்டரையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு நோட்டு போட்டு எழுதுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கெப்பாசிட்டர், ஸ்டார்டர் இண்டக்ஷன் மோட்டார், அப்புறம் ஸ்டெப்பர் மோட்டாரு, யூனிவர்சல் மோட்டார், இது எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த இதை அப்படி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு லைனில் இருந்தும் உங்களுக்கு கேள்விகள் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கேள்வி வரும். அடுத்து டிரான்ஸ்டியூசர் அப்புறம் CRO தெர்மோகப்புள். டிரான்ஸ்டியூசர்னால் உங்களுக்கு தெரியும், நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இன்ட்டு என்னது எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றுது. ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசருக்கு வந்து செல்ஃப் ஜென்ரேட்டர், இது வந்து பீசோ எலக்ட்ரிக்கு தெர்மோகப்புள். பேசிவ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு பவர் சோர்ஸ் வேணும். எக்ஸாம்பிள் LVDT, ஸ்ட்ரெயின் கேஜ், RTD. அடுத்தது கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப். கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பில் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி பார்க்கலாம், ஆம்ப்ளிடியூட் பார்க்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா லிசாஜியஸ் பேட்டர்ன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த PDF இருக்கிற ஃபுல்லாகவே நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து தெர்மோகப்புள். தெர்மோகப்புள் அப்படின்னு டெம்பரேச்சர் டிரான்ஸ்யூசர் ஆப்ரேட்டிங் இன் சீபேக் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜஸில் உங்களுக்கு வீன்ஸ்டோன் பிரிட்ஜு, மேக்ஸ்வெல் பிரிட்ஜு, அடுத்து செரிங் பிரிட்ஜ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எது வீன்ஸ்டோன் பிரிட்ஜுன்றது ரெசிஸ்டருக்காகவும், மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் வந்து இண்டக்டன்ஸுக்காகவும், செரிங் பிரிட்ஜ் அப்படின்றது கெப்பாசிட்டன்ஸுக்காகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸில் இது மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நிறையா கொடுப்போம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்சும் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணால் நம்ம அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டு பேட்ஜு, மெட்டீரியல், MCQ இது எல்லாமே நம்ம அகாடமிக்கில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வர எல்லா அப்டேட்டும் அதில் கொடுத்துருவோம். ஸோ அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.